அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு விதியாடும் விளையாட்டு யாராலும் தடுக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. 7/11/2025 முதல் அடுத்த 14 நாட்கள் பல ஜோதிடர்கள் கணிப்பு இதுதான். அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் நவம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு அதிசார வக்ரமாக கடகராசியில் வக்ரம் பெறுகிறாருங்க. சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுவதும் சிறப்பான பலன்கள் தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். 6இல் குரு இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்திற்கு 5ஆம் இடமாகிய கடகத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் வருமானத்தை அதிகரித்து தருவாருங்க. செலவுகளும் கூடுதலாக இருக்கும். செவ்வாய் குரு இணைந்து யோகம் பெறுவதால் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இன்றைய நாள் அமைகிறது. அது மட்டுமில்லாமல் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு என்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற இருக்கு. 9இல் சுக்கிரன் இருப்பதால் கலைத்துறையினருக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க. 7.5 சனியினுடைய ஆதிக்கமும் ராகு ராசியில் இருப்பதும் எதிலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டியதன் அவசியம் எடுத்துரைக்குதுங்க. எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம், மனக்குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாங்க. குரு 6இல் இருப்பதால் ஆரோக்கிய பிரச்சனையில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. குறிப்பாக இதய நோய் உள்ளவர்கள், கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மிக மிக அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் ராசிக்கு தன பாக்கியாதிபதியான குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானமாகிய கடக ராசியில் சஞ்சரிப்பது வருமானம் போதுமான அளவிற்கு இருந்தும் கூட பல வழிகளில் பணம் விரயமாகும் என்பதை எடுத்து காட்டுது. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. கைப்பணம் எப்படி போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவு அதிகரிக்குங்க. இருந்தாலும் கூட பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாகவே இருப்பது மனதிற்கு சற்று ஆறுதலை தரும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இருந்தாலும் சேமித்து வைத்தது கரையுங்க. கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. 6இல் குரு ஜீவநதியும் மற்றும் என்றொரு பழமொழியே உள்ளது. அதனால் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே அவசியம் இல்லாத செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதமும் அந்யோன்ய குறைவும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடப்பது, தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் குடும்ப நலனுக்கு உகந்ததுங்க. திருமண முயற்சிகள் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். தீர விசாரித்த பின்பு வரனை நிச்சயிக்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அன்றாட பொறுப்புகளையும் பணிகளையும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவார். ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள வக்ர சனியும் ராகுவும் மேலும் நிர்வாகத்தை பற்றியும் மேலதிகாரிகளை பற்றியும் சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாம். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்றிருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. பல தருணங்கள்ல நமக்கு நாமே எதிரியாக போய்விடக்கூடும் என்பதை ஜோதிடக்கலை எடுத்து காட்டுது. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விடாமல் இருப்பது மிகவும் அவசியங்க.
எடுத்தோம் கவுத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய வேலையை செய்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வியாபாரத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வக்ரசனியும் ராகு எடுத்து காட்டுதுங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலைகளை நிர்ணயிப்பதில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். கூடுமான வரை புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே அளவோடு தான் கிடைக்கும் என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதனால் வருமானம் சற்று குறைவாக தாங்க இருக்கும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியங்க. உறவினர்கள் நண்பர்கள் எவரும் உதவிக்கு வரமாட்டாங்க. தன் கையே தனக்கு உதவி என்பது போல் உங்களுடைய முயற்சியில் சம்பாதித்து கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தகைய தருணங்கள்ல தான் இருட்டில் கைவிளக்காக நமக்கு கிரக நிலைகள் வழிகாட்டி உதவும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் செயல்களை மேற்கொண்டு வெற்றியை காண வேண்டிய நம் கையில் தாங்க இருக்கு. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் அரசியல் துறையினருக்கு அனுகூலமாக கிரக நிலைகள் மாறுவதால் இந்த காலகட்டங்களில் பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மனதை வருத்தி வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர ஆரம்பிக்குங்க. மாநில அரசின் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான கல்விக்கு அதிபதி புதன் வக்ரகதி அடைவதால் கல்வி முன்னேற்றத்தில் தடங்கள் ஏற்படக்கூடும். தேவையற்ற பல பிரச்சனைகள் மனதில் கவலை ஏற்படுத்துங்க. தினமும் மாலையில் சுமார் 1/2 மணி நேரம் இறை தியானத்தில் ஈடுபட்டிருந்தால் மனதில் நல்ல தெளிவும் பாடங்கள்ல கிரகிப்பு திறன் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாய் இணைந்திருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. இருந்தாலும் துலாம் ராசி சூரிய பகவானுக்கு நீச்ச வீடாக அமைந்திருப்பதால் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்கும். பழைய கடன்கள் தொல்லை தரும். இருப்பினும் விவசாய வசதிகள் தடையின்றி கிடைக்குங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ரசனி ராகுவுடன் இணைந்திருப்பதும் குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் வலம் வருவதால் இக்காலகட்டங்களில் பெண்மணிகள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை வற்புறுத்துதுங்க. திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனை கவலை அளித்து வந்த நிலையில இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உடல் உபாதைகளால் அவதியுற்றுவர் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. கடின உழைப்பையும் அலைச்சலையும் குறைத்துக் கொள்வது உடல் நலனுக்கு உகந்ததுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ மாலையில் வழக்கமாக ஏற்றி வரும் தீபத்துடன் மேலும் ஒரு பரிகார தீபமாக நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது கைமேல் பலன் அளிக்குங்க. இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.